Hi friends, welcome to my channel. இது என்ன சமையல் இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்தா தான் தெரியும் என்ன பொருட்கள் இதில் நான் ஆட் பண்ணுறேன்னு. எண்ணெய் காஞ்சதும் இடித்த இஞ்சும் பூண்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசம் வர வரை வதக்கிக்கிறேன். இந்த சமையல் ரொம்ப சுலபமான சமையல். நீங்கள் சொந்தமாக சமைச்சிக்கிறீங்க, வேலை செய்கிற இடத்துல இல்லை படிக்கிற ஹாஸ்டலில் தங்கி சமைச்சிக்கிறீங்கன்னா இந்த சமையல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது சப்பாத்திக்கு, பூரிக்கு, பிரெட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கோழி இறைச்சி எலும்பு இல்லாத அதோட இறைச்சி மட்டும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ கோழி இறைச்சி நல்லா வேகட்டும். இறைச்சி நல்லா வெந்த பிறகு அரைச்ச மிளகாய் அதை நான் சேர்த்துக்கிறேன். இது ஏற்கனவே நான் அரைச்சி வச்சுருந்தது. காஞ்ச மிளகாய், பழுத்த மிளகாய், கொஞ்சம் பூண்டு சேர்த்து அரைச்சி விழுது இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய குடை மிளகாயை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி இருக்கிறேன். கொஞ்சம் பச்சை மிளகாயும் நான் வெட்டி வச்சுருக்கிறேன். எல்லாம் கலந்து அந்த கோழியோடு கலந்து விட்டுக்கிறேன். இந்த குடை மிளகா ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். கொடை மிளகா ரொம்ப குழஞ்சிட்டா சாப்பிட நல்லா இருக்காது. இப்போ தான் இந்த சமையலோட ரகசியமே இருக்குது. இப்போ பாருங்கள், அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொன்னேன். இப்போ நான் ஒரு கேன் எடுத்திருக்கேன், பேக்ட் பீன்ஸ்னு. இதில் டொமேட்டோ சாஸ் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு கேன் நான் போட்டுக்கிறேன் இந்த சமையலோட. இதில் உப்பு நம்ம சேர்க்கக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே இதில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே இந்த கோழி வேகிறதுக்கு உப்பு போட்டோம்ல, அதே போதும். அந்த உப்பு போதுமான அளவே இருக்கிறதுனால நீங்கள் உப்பு சேர்க்காதீங்க. இந்த பீன்ஸ் நம்ம போட்டுட்ட பிறகு ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது. லேசாக ஒன்றும் பாதியமாக லேசாக நீங்கள் கிண்டிட்டு நல்லா சூடு ஏறின பிறகு நீங்கள் அடுப்பை அடைச்சிருங்க. பீன்ஸ் சமையல் ரெடி ஆயிருச்சு. சமையலில் கோழிக்கு பதில் முட்டையை கூட நீங்கள் பொரித்து எடுத்துட்டு உதிரி மாரி ஆக்கிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா தோஃபு கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.